மாத விளக்குக்குனே உண்டான ஒரு விஷயம் இருக்கிற கோவில், சிருஷ்டிக்குனே இருக்கிற கோவில், பெண்களுடைய மர்ம உறுப்புக்குனே ஒரு கடவுள், இது எல்லாத்துக்கும் அதிதேவதை சிவபெருமானே. அந்த காலத்திலேயே 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதைகள் உருவாகும் போதே பெண் குழந்தையும் பெற்று கொடுக்குறாங்க, குடும்பத்தையும் பார்க்குறாங்க, நாட்டையும் பார்க்குறாங்க, கணவனையும் பார்க்குறாங்க, அம்மாவையும் பார்க்குறாங்க, அப்பாவையும் பார்க்குறாங்க. எல்லாரையும் பார்க்கக்கூடிய தனித்திறமை எதுன்னா தாயாகவும் பார்க்கணும், தங்கையாக பார்க்கணும், தமக்கு அக்காவையும் பார்க்கணும், எல்லா ரூபத்திலும் தெய்வமாகவும் பார்க்கணும். எங்க நற்பவி அமோகம் சேனல் நேயர்களுக்கு ஆத்ம நமஸ்காரம். இன்று நாம் சென்னை மாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய காமாக்கியா பீடத்தை நிறுவி ஸ்தாபகம் செய்த திரு அக்னி ருத்ரன் குருஜி அவர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். 40 வருடங்களாக வேத சாஸ்திரங்கள், புராணங்கள் மற்றும் மாந்திரீகம், தாந்திரீகம் அனைத்திலும் நிபுணராக விளங்கக்கூடியவர். அது மட்டுமின்றி நேயர்களின் கேள்வி பதிலாக அவர்களுக்கு பயன்படக்கூடிய பல செய்திகளை அவர்களுக்கு தொடர்ந்து தனது சேனல் மூலியமாக அளித்து கொண்டிருக்கிறவர். அவரை இன்று நாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் குருஜி. அதாவது நற்பவி அமோகம்ன்ற சேனல், இது நம்மளுடைய ஆசீர்வாதம் வேணுங்கிறதே அவசியம் இல்லை. ஏன்னா சேனல்லேயே அமோகம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. அமோகம்னு ஒன்று இருந்துட்டாலுமே எல்லா தேவதைகளும் அந்த பேர்லேயே உட்காந்துருக்கும். நற்பவி அதை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. உலகம் அறிஞ்ச ஒரு விஷயம். நற்பவிங்கிற ஒரு வார்த்தை எப்பேற்பட்ட பலமான வார்த்தைங்கிறது தெரியும். அமோகம் அப்படிங்கிறது மிக உயர்ந்த வார்த்தைகளில் ஒரு வார்த்தை நாங்களாம் சொல்கிறது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அந்த சேனலுக்குள்ளேயே இருக்குன்னும் போது அந்த சேனல் ரொம்ப நல்லா வரும். அதை பார்க்குற எல்லாருக்கும் அமோகம் பெருகும் அப்படிங்கிற வாழ்த்தி நம்மளுடைய இந்த இன்டர்வியூ தொடங்குவோம். உங்களை பற்றி சில விஷயங்கள் நீங்க சொல்லுங்க குருஜி, உங்களுடைய திருவாயால சொல்லுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். உங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள், ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர். இங்கே தமிழகத்தில் காமாக்கியா தேவி ஆலயம் அப்படிங்கிறது வேற எங்கேயுமே இல்லை. நம்ம தான் முதல்ல சென்னையில் வச்சுருக்கிறோம். அசாமில் இருக்கக்கூடிய கடவுள் சென்னையில் வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருக்கிறோம். இங்கே காமாக்கியா தேவியோடைய ஆலயம் வச்சுருக்கிறோம். இது எங்கே இருக்குன்னா சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி மாம்பாக்கம் அப்படின்ற ஒரு பகுதியில் பனங்காட்டு பக்கத்தில் தான் நம்ம கோயில் இருக்குது. நம்ம அருள்வாக்கு, ஹோமங்கள், பூஜைகள், ஆன்மீக சொற்பொழிவுகள், ஆன்மீக நிகழ்ச்சிகள் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே இறைவனுடைய பேரருளால் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய சேனல் நற்பவி அமோகம்ன்ற சேனலுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் இறைவனுடைய சொல்ல கேட்டு இறைவனுடைய சொல்லுக்கு இணங்க அமோகமாக போயின்னு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி குருஜி. இந்த கோவிலை நிறுவனம்னு நீங்க எப்போ நினைச்சீங்க? அதனுடைய காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா நேயர்களுக்கு? கண்டிப்பா இது ஒரு அற்புதமான கேள்வின்னு சொல்லலாம். ஏன்னா உலகத்துல நிறைய கடவுள் இருக்கு. கடவுளுக்கு இந்து மத கடவுளுக்கு பஞ்சமே கிடையாது. எல்லாத்துக்குமே கடவுள் இருக்கு. அதே மாதிரி யாரும் நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள் என்ன, உலகத்தை சிருஷ்டிக்கிறவள் உலகத்தை உதிக்கிறது யாருன்னா பெண்கள் தான். பெண்களால தான் உலகம் சிருஷ்டிக்கப்படுகிறது. சிருஷ்டிக்கன்னா குழந்தைகள்லாம் பிறக்குது. அப்படிப்பட்ட பெண்களுக்கு மகத்துவம் வாய்ந்த ஒரு ஆலயம் உலகத்துல இருக்கு அப்படின்னா அது காமாக்கியா தேவி தான், அசாம்ல இருக்கக்கூடிய கடவுள். சரி, இந்த காமாக்கியா தேவிக்கும் பெண்களுக்கு உண்டான தொடர்பு என்னன்னா, யோனி தேவின் பேர். காமாக்கியா தேவிக்கு இன்னொரு பேர் யோனி தேவி. பெண்களுடைய மர்ம உறுப்புக்குன்னே ஒரு கடவுள் நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னடா இது பெண்களுடைய மர்ம உறுப்பு, அந்த உறுப்புக்கு ஒரு சாமியா அப்படின்னு சந்தர்ப்பத்தில் முகம் சுளிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதை தாண்டி அது இல்லைன்னா உலகம் சிருஷ்டிக்காது. இவ்வளோதான் விஷயம். உலகம் சிருஷ்டிக்கணும் புரியுறதா? வளர்ச்சி அடையணும், நிறைய குழந்தைகள், நிறைய ஆட்கள் பிறந்தாதான் அது சிருஷ்டிக்கிறது பேர். அப்படி சிருஷ்டி எதில் இருக்கு அப்படின்னா பெண் யோனியில தான் சிருஷ்டின்னு ஒன்று இருக்கு. அப்படிப்பட்ட சிருஷ்டிக்கே அதிதேவதை யாருன்னா காமாக்கியா தேவி. அப்படி ஒரு காமாக்கியா தேவி எங்கன்னா அசாமில் இருக்காங்க. 51 சக்தி பீடத்தில் மிக முக்கியமான 4 பீடங்கள். அந்த 4ல் இது ரொம்ப முக்கியம். காமாக்கியாவுடைய சக்தி பீடம் அசாமில் இருக்கக்கூடிய நீலாஞ்சல் மலைன்னு ஒரு மலை மேலே இருக்காங்க. யோனி பீடம்னு சொல்லுவாங்க. யோனி வடிவத்தில் அங்கே இருக்கிறாங்க. உருவம் கிடையாது, யோனி வடிவத்தில் இருக்கிறதான். அப்பேற்பட்ட ஒரு தெய்வம் வேற எங்கேயும் அதிகமாக இல்லை. தமிழகத்தில் முதலாக நம்ம கொண்டு வரோம். ஒரு 10-15 வருஷம் முன்னாடி அந்த கோயிலுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் போக நேர்ந்தது. அம்மனுடைய அருள் கிடைச்சிது. நம்ம 40 ஆண்டு காலமாக இந்த ஆன்மீகத்துறையில் நம்ம இருந்தாலும்
இந்த அம்மனுடைய அருள் கிடைச்சதுமே இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ தமிழகத்தில் காமாட்சி ஆலயம்னா நம்ம மட்டும்தான் வச்சுருக்குறோம், இதுக்கப்புறம் வரலாம். அதனால் உலகத்தில் வணங்கப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாருமே சொல்லுவோம், பெண்கள் உயர்ந்தவர்கள். நான் கூட சமீபத்தில் கூட பேசினது உண்டு. ஒரு ஆண் குழந்தை ஒருத்தருக்கு பிறக்கணும் அப்படின்னா கடவுள்கிட்ட தவம் இருக்கணும். தவம் இருந்து வரம் கேட்டு பத்தியம் இருந்து விரதம் இருந்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றுக்கலாம். பெண் குழந்தையை பெற்றுக்கணுன்னா தெய்வமே பிறந்தாதான் உண்டு. ஆண் குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு இவ்வளோ வேலை. ரொம்ப அற்புதமா ஆமா, சொன்னீங்க. பெண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னா தெய்வமே பிறக்கணும். தெய்வமே பிறந்தாதான் பெண் குழந்தை. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலை உள்ள, அதாவது இறைவனுக்கு சமமானவர்கள்னு எடுக்கும்போது பெண்களை எடுக்கலாம். இறைவனுக்கு சமமானவர்கள் பெண்கள் எடுக்கலாம். அதனால தான் பூ ஆரம்ப காலத்துலலாம் பூ இருக்கு இல்லையா, அந்த புஷ்பங்கள், அது யாருக்குன்னா கடவுளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. அதுக்கு அடுத்ததாக கடவுளுக்கு இணையான யார் அப்படின்னா ராஜாக்கள். அந்த ராஜாக்களுக்கும் பூக்களை பயன்படுத்தினாங்க. அப்புறம் ராஜகுருன்னு ஒருத்தர் இருப்பார், அவரும் அதுக்கு இணையானவர், அவங்களுக்கு பயன்படுத்தினாங்க. அதுக்கு அடுத்ததாக உலகத்தில் யாருக்கு பயன்படுத்தலாம், ஏன்னா பூ வேறு யாருக்கும் பயன்படுத்த முடியாது. கடவுளுக்கு இணையான மகாராஜாக்கள், அந்த ராஜாக்களுக்கு பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்ததாக இறைவனுக்கு சமமானவர்கள்னு பெண்கள், அதனால தான் பெண்களுக்கு பூ வச்சாங்க. வேற யாரும் பூ பயன்படுத்த முடியாது. இது மிக முக்கியமான செய்தியா தான் நான் பார்க்கிறேன் குருஜி. மிக முக்கியமான ரொம்ப செய்தி. முக்கியமானது. அதாவது இறைவனுக்கு சமம் யாருன்னு பார்த்தா ராஜா தான். அதாவது நாட்டை ஆளும் ராஜா தான் இறைவனுக்கு சமமானவர். அப்போ அவர் பூ பயன்படுத்தலான்னு வந்தது சம்பிரதாயங்களில். அவருக்கு இணையாக யார் பயன்படுத்தலாம்? ராஜகுரு. ஏன்னா அந்த ராஜா விதியை நிர்வாகம் பண்ணுற ராஜகுரு பயன்படுத்தலாம். இதுக்கு அடுத்ததாக யார் வேணாலும் பயன்படுத்தலான்னா யாரும் பயன்படுத்த முடியாது, பெண்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியுங்கிறதுனால தான் அப்போ இறைவனுக்கு சமமானவர்கள். அதனால தான் பெண்கள் உயர்ந்தவர்கள். அப்படி உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு மரியாதையான ஒரு விஷயம்னா சிருஷ்டிக்கிறது தான். அவங்க அதாவது குடும்பத்தை விருத்தி செய்கிறாங்க. பெண்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு முக்கியமானவர்கள். ஆண்களுக்கு வேலை கம்மி, பெண்களுக்கு தான் 10 மாத காலங்கள் இருந்து வளர்த்து அதுக்கப்புறம் வளர்க்குறது, இவ்வளோ வேலைகள் பெண்களுக்கு. அதனால தான் பெண்கள் உயர்ந்த எண்ணமுடையவர்கள், உயர்ந்த நிலை உடையவர்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களுக்கு அதிதேவதை யார் அப்படின்னா காமாக்கியா தேவி தான். அப்படி ஒரு காமாக்கியா தேவி இந்த இடத்துல நிறுவி, தமிழகத்தில் நிறுவி அதை நம்ம வழிபாட்டில் வச்சுருக்குறோன்னா அது எனக்கு ஒரு பெரிய பெருமை. ஆமாம், அதனால தான் இங்கே வச்சோம். அப்படிப்பட்ட தெய்வம் தான் அது. குறிப்பாக மாத விளக்குக்குன்னு உண்டான பிரச்சனைக்கெல்லாம் காமாக்கியா தேவி தான். இன்னொரு விஷயம் சொன்னால் ஆச்சரியப்பட்டு போவீங்க. குங்குமம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, நம்ம எல்லாருமே பெண்கள் சுமங்கலிகள்லாம் குங்குமம் பயன்படுத்துகிறோம் இல்லையா. அப்படி ஒரு குங்குமம் முதல் வரலாற்றில் உருவானது எங்கன்னா காமாட்சி ஆலயத்தில், அஸ்ஸாமில் தான் முதலாக குங்குமம் உருவானது. அம்மன் துண்டை 51 துண்டாக வெட்டுறாங்க. அதில் யோனி விழுந்த பகுதி, அந்த யோனி விழுந்த பகுதியிலேருந்து போன ரத்தம் தான் குருதின்னு சொல்கிறது. அதை தான் குங்குமமாக முதல் இடப்பட்டது. அப்புறம் தான் நம்ம இன்றைக்கி டிசைனாக குங்குமம் வச்சுக்கிறோம். செவேன்னு சிகப்பு கலரில் குங்குமம் இட காரணமே ரத்தம் தான். அதே அடிப்படையில் ஒருத்தருக்கு வெற்றி கிடைக்கணும், ஒருத்தருக்கு நன்மை கிடைக்கணும், ஒருத்தருக்கு ஆயுள் நல்லா இருக்கணும், கனவு நல்லா இருக்கணும்னா வெற்றி திலகம் விடுவாங்க. ரத்தத்தை தான் வாலில் கிழித்து மகாராஜாலாம் சண்டைக்கு போகும்போது வெற்றி திலகம் இடுறது ரத்தம் தானே. அதனால் அங்கே முதலாக காமாட்சி ஆலயத்தில் தான் குங்குமம் உருவாக்கப்பட்ட கதை வரலாற்றும் பெரிய கதை. அதெல்லாம் அப்பேற்பட்ட குங்குமம் உருவாக்கப்பட்டது. மாத விளக்குக்குனே உண்டான ஒரு விஷயம் இருக்கிற கோவில், சிருஷ்டிக்குனே இருக்கிற கோவில், பெண்களுடைய மர்ம உறுப்புக்குனே ஒரு கடவுள். இது எல்லாத்துக்கும் அதிதேவதை காமாக்கியா தேவி தான். ஒரு பெண் பிறந்து அவள் வளரும் போது பெரியவள் வயசுக்கு வர்றது, அதுக்கு யார் அதிதேவதைன்னா காமாக்கியா தேவி தான். ஒரு பெண் வயசுக்கு வர்றாங்க அப்படின்னா அது காமாக்கியா தேவியுடைய அருள் தான் அது. அப்புறம் கல்யாணம் ஆனாக்கா கணவன் மனைவி ஒன்றிணையதும் சிருஷ்டிக்கு தான் ஒன்றிணைறாங்க. அதுக்கு முக்கியத்துவம் பெண் உறுப்பு தான், காமாக்கியா தேவி தான். குழந்தை பிறக்கணும்னாலும் காமாக்கியா தேவி தான். இப்படி எல்லா வகையிலையும் ஒரு பெண்ணுக்கு சப்போர்ட்டாக இருந்து அவங்கள ஒரு பெண்ணாக உலகத்துக்கு ஆட்டுறது யாருன்னா காமாக்கியா தேவி தான். அப்பேற்பட்ட காமாக்கியா தேவி தான் இந்த இடத்துல ஆலயமாக வச்சுருக்கிறோம். இதோடைய வழிபாடுங்கிறது மிக முக்கியமான வழிபாடு. எல்லா விஷயத்துக்கும் காமாக்கியா தேவி வணங்கலாம். நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் என்னென்ன வேணுமோ நம்ம கேட்கலாம் மக்களுக்கு. பெண்களை பொதுவாக போக பொருளாக பார்க்கின்ற ஒரு நிலைமையை தான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆமா, இன்றைக்கு இந்த உலகத்துல அது குறித்த செய்திகள் நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா பெண்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள், அதனால்தான் அவர்களுக்கு பூவே வைக்கப்பட்டதுங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தையும், பெண் என்பவள் தேவியின் ஸ்வரூபம், பெண் என்பவளின் யோனி இல்லை என்றால் உலகமே சிருஷ்டிக்கப்படாதுங்கிற விஷயத்த ரொம்ப அழகா மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல வைத்தீர்கள். அதுல இந்த காமாக்கியா தேவி அப்படிங்கிறவங்க அந்த யோனி ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மகா யோனி. இந்த உலகம் அனைத்தையும்
வந்து நமக்கு கொடுத்த அந்த காமாக்கிய தேவியினுடைய அந்த யோனி ஸ்வரூபம் அல்லது மகா யோனி என்பது ஸ்ரீவித்யைகளிலும் மிக முக்கியமாக ஆமா. சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மறைவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆமா. ஒரு ஸ்ரீவித்யா உபாசகி என்ற முறையில் ஆ, உங்களை சந்திக்கிறதுல எனக்கு இன்னும் மகிழ்ச்சி கூடி இருக்கு. எனக்கும் சந்தோஷம். ரொம்ப ஸ்ரீவித்யா மகிழ்ச்சி. உபாசகர் அப்படிங்கிறதுல ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் தான். ரொம்ப மகிழ்ச்சி. இதனாலதான் என்னுடைய ஆன்மீக பயணமும் தொடங்குச்சுன்னு நான் சொல்லலாம். அதனால இந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை நீங்க நம்மளுடைய சேனல் நேயர்களுக்காக நீங்க பகிர்ந்திருக்கிறீங்க. நான் நிறைய சேனல்களுக்கு நம்ம பேட்டி கொடுத்துருக்குறோம். எல்லாருமே எப்படி கேட்பாங்கன்னா, சாமி பணம் பொருளுக்கு என்ன பண்ணலாம், பணம் பொருளுக்கான விஷயங்கள் என்ன, பணம் பெருக்கிறதுக்கு பரிகாரம் என்னன்ட்டு. அதை தாண்டி நம்மளுடைய நற்பவி அமோகம்ங்கிற சேனல், அதாவது எல்லாரும் அப்படி கேட்பாங்க. அதை தாண்டி மக்கள் நல்லா இருக்கணும், பெண்கள் நல்லா இருக்கணும்னு கேட்குறது வந்து ரொம்ப அபூர்வம். ஆன்மீக சேனல்னாலுமே எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, பணம் பொருள் செல்வம் சேர்றதுக்கு பரிகாரம். நம்ம அதெல்லாம் தாண்டி மக்கள் நல்லா இருக்கணும், அதுக்கு நல்ல கருத்துக்கள் வேண்டும்னு கேட்குறது தான் நற்பவி அமோகம் சேனலுடைய ஒரு நிறைவான விஷயம் கூட நம்ம சொல்லலாம். அதனால தான் அது அமோகம்ன்றதுக்கு அமோகமாகவே இருக்கும். இப்போது பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, பெண்களை போக பொருளாக தான் எல்லாரும் பார்க்குறாங்கன்ட்டு. நான் ஒரே ஒரு விஷயம், பெண்களை தெய்வமாக பார்த்தவர்கள் எல்லாரும் மகான்கள் ஆகிட்டாங்க. பெண்களெல்லாம் தெய்வமாகவும் மரியாதைக்குரியதாகவும் தாயாக பாட்டுறது, மனைவி என்னும் போது மனைவியாக பார்க்கலாம். அதை தாண்டி வேறு எதுவும் எண்ணங்கள் இல்லாமல் பார்க்கக்கூடிய விஷயங்கள். இப்படி பார்த்த எல்லாரும் சுபமானவர்களாக வாழ்ந்தாங்க, சுபமானவர்களாக இறந்தாங்க. போகப் பொருளாக பார்த்தவர்களுடைய நிலை என்னங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேணாம், எல்லாருக்கும் தெரியும். பெண்களை தவறான சிந்தனையில் பார்த்து, ஏன்னா வரலாறு என்ன சொல்லுதுன்னா, 2 விஷயம் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய இந்து வரலாறுகளில். மகாபாரதம், ராமாயணம், இந்த 2லையுமே ஒரு முக்கிய குறிப்பு ஒன்று இருக்குது. அதாவது மண்ணுக்கு போராடி பிரச்சனையை பண்ணதுனால மகாபாரதம், பொண்ணு பிரச்சனையினால வந்தது ராமாயணம். ஆனால் மகாபாரதத்தில் கூட திரௌபதியை தேவையில்லாமல் சின்ன விளைவு தான், அதாவது சொத்துக்கு அடிச்சுக்கிறது தான் கதையோடைய முழு கதை. ஆனால் பிரச்சனை எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தோம்னா, திரௌபதியை வந்து தூக்கில் உரிச்சதுனால தான். எல்லாரும் அழிஞ்சு போனாங்களா? திரௌபதியை வந்து சபையில் இழுத்ததுனால எல்லாரும் அழிஞ்சு போனாங்க. மகாபாரதத்தில் இதில் கதையிலையும் பெண்ணை தொட்டு தான் பிரச்சனையாச்சு. போக பொருளாகவும் அவர்களை அவமானப்படுத்தினால் துன்பம் நிச்சயம். இன்றைக்கி வேணால் நம்ம பண்ணிட்டோன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம், நாளைக்கு அது எங்கே கொண்டு போய் விடும்னு தெரியாது. அதனால தான் சாபத்தில் சிறந்த, அதாவது சிறந்த அப்படின்றது நல்லதுக்கு சொல்லணும், நல்ல விஷயத்துக்கு தான் சிறந்த பொருள், சிறந்த விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் சாபத்திலே ஒரு வார்த்தை இருக்குது, சாபத்திலே சிறந்த சாபம், அதாவது பயங்கர சக்தி உடைய சாபம் எதுனா பெண் சாபம், அதுலேயும் கர்ப்பிணி சாபம். இப்போ கூட ஒரு வீடியோ பேசியிருக்கேன் நான் கர்ப்பிணி பற்றி. அப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் தான் தெய்வ சாபம்லாம் பின்னாடி போயிடுச்சு. முதன்மை சாபம் எது அப்படின்னா, கர்ப்பிணி விடுற சாபம் பயங்கரமாக பலிக்கும், கன்னிப்பெண் விடுற சாபம் பயங்கரமாக பலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்புறம் தான் குரு சாபம், அம்மா அப்பா சாபம், தெய்வ சாபம், குலதெய்வ சாபம்லாம் பின்னாடி போயிடுச்சு. அப்போ யாருக்கு வேல்யூ அதிகம்? ஒரு சூரியனை நிறுத்துகிற சக்தி கூட யாருக்கும் கிடையாதுன்னுவாங்க. நான்லாம் இனி அசால்ட்டாக சூரியனை நிறுத்தினதா வரலாற்று கதைகளில் சொல்லப்படுறது. அப்போ பெண்கள் எவ்வளோ முக்கியம். பெண்களை வந்து போகப் பொருள், அதை போகப் பொருளாக பயன்படுத்தக்கூடிய எல்லாருக்கும் அது கொண்டு போய் எங்கே நிறுத்துமோ அங்கே தான் நிறுத்தும். அதுக்கான தண்டனை எந்த ரூபத்தில் வேணாலும் கிடைக்கலாம், கடவுளும் கொடுக்கலாம், அரசாங்கமும் கொடுக்கலாம். தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான ஒரு பெண்களை மதிக்காமல் இருக்கக்கூடிய பெண் சாபத்தை அடைகிறவர்கள் அதற்கான பலனை அனுபவிப்பார்கள்ங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து ஆண்கள் வந்து ஆண்களுக்கு பெண்கள் செய்கின்ற சேவை அப்படிங்கிறது வந்து கணக்கிலேயே அடங்காது. அவ்வளவு விஷயங்களையும் ஒரு பெண்ணானவள் தன்னுடைய வீட்டை நிர்வகிக்கிறதுலேருந்து, நம்மளுடைய குடும்பத்தை விருத்தி பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்துக்கும் அவங்க இல்லைன்னா அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்பதை தாண்டி அவளன்றி ஒரு அணுவும் அசையாதுங்கிறது தான் இன்றைக்கி குடும்ப நிறுவனமாக இருக்கு. ஆக ஆண்கள் என்பவர்கள் பெண்களுக்கு என்ன விதமாக மரியாதை செலுத்தணும், அவங்களுக்கான இடத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. அதுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொன்னால் இன்னும் அது ப்ராடராக ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன் சுவாமி. பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா, பெண்களோட, அதாவது மனைவியே நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். மனைவியாகப்பட்டவளை வந்து தாயாகவும் தங்கையாகவும் பார்க்கணும், தங்கையாக பார்க்கணும், தமக்கை அக்காவையும் பார்க்கணும், எல்லா ரூபத்திலும் தெய்வமாகவும் பார்க்கணும். எங்கே ஒரு இடத்த தவிர, அந்த ஒரு இடத்த தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கான மரியாதைகள் இருந்தே தீரணும். சம உரிமை. நான் ஒன்று சொல்கிறேன், நீ உன்னை கட்டிட்டா நீ எனக்கு அடிமை, எனக்கு கீழே தான் அப்படின்லாம் நம்ம சொல்லப்படுறது உண்டு. அதாவது அது அந்த வார்த்தையில் சொல்லலை,
நான் உனக்கு பாதுகாப்பான ஆள், எனக்கு கீழே உன்னை நான் பாதுகாத்துக்குவேன் அப்படிங்கிற வார்த்தை தான் தவிர அடிமையாக வேலை செய்யறது இல்லை. சிவபெருமானே அந்த காலத்திலேயே 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதைகள் உருவாகும் போதே தன்னுடைய மனைவிக்கு பாதியை கொடுத்துட்டதா வரலாறு சொல்லுது. உண்மைதானே? அப்போ அன்னைக்கே சம உரிமை கொடுத்தாச்சு. இன்றைக்கி ஆண்களுக்கு பெண்கள் அடிமை, ஆண்களுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிறது தகுந்த வார்த்தையே கிடையவே கிடையாது. ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆண்கள் உயர்ந்தவர்கள், பெண்கள் உயர்ந்தவர்கள் அல்லன்னு சொல்ல வரல. ஆண்களுக்கும் பெண்களுக்குன்ற ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆண்கள் எந்த நேரத்தில் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் படுத்துக்கலாம், எங்கே வேணாலும் எந்திரிச்சிக்கலாம், எங்கே வேணாலும் கழிப்பறையே இல்லாத இடத்துலையும் அப்படியே அசால்ட்டாக போயிட்டு வந்துடலாம். இது ஒன்று தான் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பெண்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம், வேறு ஒன்றும் இல்லை. எல்லா நேரம்லையும் போக முடியாது. யாராவது அவங்கள சங்கடப்படுத்துறதுக்கு தயாராக இருப்பாங்க. அவங்களால சட்டுன்னு வெளிப்புறங்களில் தன்னுடைய இயற்கை உபாதைகளை பயன்படுத்தி, இது மட்டும்தான் வித்தியாசமாக தவிர மற்ற எதில் இவங்களும் கப்பல் ஓட்டுறாங்க, அவங்களும் கப்பல் ஓட்டுறாங்க. இவன் பிளைனை ஓட்டினா அந்த அம்மாவும் பிளைனை ஓட்டுது. இவர் ஏதாவது ஒரு சாதனை பண்ணால் அதுக்கு மேலே அந்த அம்மா பெண்ணும் சாதனை. எதுலேயும் குறைன்னு சொல்லுங்கள். அவங்களுடைய உடல் அமைப்பு தான் சில இடங்களில் சங்கடங்கள் இருக்குமே தவிர மற்றபடி என்ன அமைப்புலையும் சரி, வீரத்துலேயும் சரி, செயல்லையும் சரி, எதுலையுமே. அந்த காலத்துலேயே எல்லாம் வெள்ளைக்காரெல்லாம் எதிர்த்துலாம் சண்டை போட்ட வேலு நாச்சியார் அம்மாலாம் இல்லையா? பெண்கள் தானே. ஓட ஓட விரட்டலையா? அப்போ அவங்ககிட்ட என்ன இல்லை? பெண் குழந்தையும் பெற்று கொடுக்குறாங்க, குடும்பத்தையும் பார்க்குறாங்க, நாட்டையும் பார்க்குறாங்க, கணவனையும் பார்க்குறாங்க, அம்மாவையும் பார்க்குறாங்க, அப்பாவையும் பார்க்குறாங்க, எல்லாரையும் பார்க்கக்கூடிய தனித்திறமை எதுன்னா பெண்கள்கிட்ட தான் இருக்குது. முரத்தால் புலிகளை விரட்டிய பெண்களுக்காக பெண்களை எவ்வளவு மரியாதை செய்யணுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கின்றீங்க. ஒரு சம உரிமை சமூகம் என்பது முக்கியமாக ஆண்களும் பெண்களும் சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். சமூகம் நிறைய மாற்றங்களை சந்தித்து கொண்டே வருது. இருந்தாலும் மனதளவில் அந்த மாற்றங்கள் இன்னும் ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு, ஒரு இமயத்தினுடைய அளவுக்கு ஆண்கள் அந்த புரிதலை கொண்டு போகும் பொழுது ரொம்ப நம்மளுடைய சமூகம் இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ நிறைய மாற்றங்கள் கருத்து, நிறைய மாற்றங்களும் நிறைய ஆண்களும் நிறைய மாற்றங்கள் இப்பெல்லாம் சமமாக நினைக்கிறதெல்லாம் நல்லா மாறி இருக்குது. ஸோ இன்னும் காலப்போக்கில் எல்லாமே நடக்கும். நான் ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், பெண்களை போற்றுங்கள், நமக்கு சிறப்பு. நிச்சயமா இவ்வளோதான் விஷயம். அதாவது ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு விஷயந்தான், தலையில் ஹெல்மெட் போட்டுனா நம்ம உயிரை காத்துக்கலாம், மனைவியை தலையில் வச்சுக்கினா நம்ம எல்லாத்தையுமே காத்துக்கலாம். அதாவது அந்த உயர்வுக்காக சொல்ல வர்றது தான். அதனாலதான் சிவபெருமான் கங்கை தலையில வச்சுக்கிட்டா அது நமக்கு இண்டிகேட்டிவா காமிச்ச விஷயம். அதான் விஷயம் அது. அப்போ அன்னைக்கே சம உரிமை கொடுத்தாச்சு. பெண்கள் தான், நான் சொல்ல போனால் பெண்கள் தான் சம உரிமை எடுத்துக்கலன்னு சொல்லுவேன். நல்லபடியாக போயிட்டுருக்கு எல்லாம். இன்னும் கூட உயர்வுகள் நிறைய இருக்குது, சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய சாதிக்கிறாங்க. இன்னும் நல்லா போகலாம்.